அஸ்மத்குரு பரம்பராயே நமஹ. நம்ம சாமம் பாரசாரதி சுவாமிக்கே ஒரு எனர்ஜி எப்பொழுதுமே உண்டு. அந்த சுவாமி எல்லாத்துலேயும் ஒரு உற்சாகத்தோடு அதை அப்ரோச் பண்ணக்கூடியவர். அதற்கேற்றாற் போல் அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடியதான டீம், 2 வழிகாட்டிகள் அவருக்கு கிடைச்சிருக்கா. ஒன்று கருணாராச்சார சுவாமி, இன்னொன்று வாசுதேவாச்சார சுவாமி. அதனால் ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு கான்செப்டை எடுத்து அதை டெவலப் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்றது அந்த சுவாமிக்கு ரொம்பவே பிடித்த விஷயம். அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை, பிடிச்சிருந்தா மட்டும் இல்லை, பட் அவருக்கு நடக்கிற விஷயம் அது. ஆனால் அது சாமபாரசாரி சுவாமிக்கு சரியான ஒரு ருச்சி, சம்பிரதாய ருச்சி. ஏன்னா இது தரிசினா சுட்டி காண்பிப்பதுன்னு அர்த்தம். போன வாரம் ஹைதராபாத்தில் உபன்யாசம் பண்ணியிருந்தேன். உபன்யாசம் பண்ணிச்சே ஒருத்தர் கேட்டார், ஆச்சாரியாள்லாம் எதுக்கு இப்படி கை வச்சுட்டுருக்கா, இந்த முதிரையை ஏன் காமிக்கிறா அப்படின்னு. என்ன சொன்னாலும் அவன் ஏடா விடமா என்ன மடக்க போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கேட்டவன் அடியார் மாதிரி ஒருத்தன் எப்படியும் அதை ஒழுங்காக ஒத்துக்க மாட்டான் அப்படின்றதுனால நான் சொன்னேன், தேவையில்லாத ஃபோனை ஸ்வைப் பண்ணாத, அன்வான்ட் போஸ்டிங்க்கு லைக் போடாத. அதை தான் ஆச்சாரம் நமக்கு உபதேசம் பண்ணுறாரு. அதனால் இது ரெண்டுத்தையும் அடக்கி வச்சுக்கோ. தேவையில்லாத ஸ்வைப் பண்ணிட்டு உட்காந்தா டைம் வேஸ்ட் ஆகுது. அன்வான்ட் போஸ்ட்டுக்கு லைக் போட்டுகிட்டே இருந்தால் அது மேற்கொண்டு வந்துட்டே இருக்கும். இது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஆச்சாரியால் விரலை போடின்ட்டான் அப்படின்னார். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், அந்த பாஷ்யக்காருடையதான அற்புதமான அந்த உபதேச முத்திரைய நாத சயேஷ யமினாம் நகரஷ்பி ஜாலைஹி அந்தர்நிலீனம் அபனீய தமோமதீயம் விஜான சித்திர மனகம் லிகதீவ சித்தே வியாக்கியான கேளி ரசிகேவ கராம்புஜேன அப்படின்னு என் உள்ளத்துக்குள்ள இங்க கோபால விம்சதியில ஹிருதிமுக்த சிகண்டி மண்டனா லிகிதக்கேன மமைஷ சில்பினான்னு கேள்வி கேட்டுட்டார். அந்த கேள்விக்கு பதில சுவாமி யதிராஜ சப்ததியில விஜான சித்திர மனகம் லிகதீவ சித்தேன்னு என் இதயத்துல அந்த கிருஷ்ணனுடைய வடிவை செதுக்கின சிற்பி யாருன்றத யதிராஜ சப்ததியில சாதிக்கிறேன். அதுதான் அழகு. அந்த ஒரு உபதேச முத்திரையினுடைய அழகை சாதிக்கிறது. இந்த கேலண்டர் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய சேர்த்தி இருக்கு. ஆனா கடைசி பேஜ் இருக்கு பாருங்க, அந்த சேர்த்தி தான் டாப் கிளாஸ். என்ன, ஸ்ரீபாஷ்யக்காரரும் சுவாமி தேசிகனும் அந்த சேர்த்தி தான் இந்த சேர்த்திய நமக்கு சொல்லிக் கொடுக்கிற சேர்த்தி. இப்படித்தான் இதை சேவிக்கணும், இப்படித்தான் இதை அனுபவிக்கணும்ன்றதாக சரண்ய தம்பதி, சேஷி தம்பதி, திவ்ய தம்பதின்னு இவர்களை அனுபவிப்பதற்கு, ரசிப்பதற்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சேர்த்தி எது? ஸ்ரீபாஷ்யக்காரனும் சுவாமி தேசிகனும் சேர்ந்தாதான். அதை நம்ம சங்கல்ப சூரியத்தில் 2வது அங்கத்தில் தான் அனுபவிக்க முடியும். விபவத்தில் அனுபவிக்க முடியாது, ஆனால் சங்கல்ப சூரியத்தில் அனுபவிக்கலாம். இந்த இடத்திற்கு என்ன பேரு? பஞ்சாயத்தனம் அப்படின்றதாக சொல்லி, ஞான பஞ்சாயத்தனம் அப்படின்னு சொல்றா இல்லையா? இப்போ விஷயம் என்ன அப்படி கேட்டால் தேசிக தரிசினி. இடம் என்ன? சேவா சுவாமி அநேக வாரங்கள் காலக்ஷேபம் சாதிச்சதான ஒரு இடம். கம்மன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடுன்ற மாதிரி இந்த இருக்கிற எல்லாமே மொத்தம் உபன்யாசம் பண்ணக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய, அதை விட விஷயத்தை தப்பா சொன்னா தள்ள தட்டக்கூடியதான வைபவம் பெற்றதான ஒரு இடம் இது. இங்கே எம்பெருமான் ஆச்சாரிய வள்ளலாக சுவாமி எழுந்தளிருக்கார். வருஷம் விஸ்வாவசு ஒரு கான்செப்டோ ஸ்ரீபாஷ்யக்காருடைய சரணாகதி கத்தியத்தினுடைய கான்செப்ட் இல்லையா? அப்பேற்பட்ட கான்செப்ட் வருஷம். இது பாஷ்யக்காருடைய திருநக்ஷத்திரம் நடக்கக்கூடியதான சந்தர்ப்பம் விஸ்வாவசு வருஷம். இந்த மாதம் நிசமப்பிரியால கூட எழுதியிருக்கேன். இந்த விஸ்வாவசு ஏன்னா இந்த க்ஷேத்திரத்திற்கு கூட்டஸ்தரான வெங்கடாத்வரின் ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். விஸ்வகுண ஆதர்ஷ சம்பு என்பதாக ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். உலகத்தினுடைய இயல்புகளை எடுத்து காட்டக்கூடிய கண்ணாடி அப்படின்னு ஒரு நூல் பண்ணியிருக்கார். அதுல 2 கேரக்டர். ஒருத்தன் தோஷத்தை மட்டுமே பேசக்கூடியவன், இன்னொருத்தன் பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவான விஷயத்தையே திருப்பி திருப்பி நமக்கு சொல்லக்கூடியவன். தோஷத்தை கண்ணிலே படாது, பாசிட்டிவ் மட்டும் பேசுவான். அந்த தோஷத்தை பேசுற கேரக்டர் யார் தெரியுமா? கிருஷானுன்னு ஒரு கேரக்டர். அவன் தோஷம்தான் அவனுக்கு தெரியும். பஷ்யதி பரேஷு தோஷான்னு சுவாமி தேசிகன் இத சுபாஷித்தத்தில் சாதிப்பார், சங்கல்ப சூரியத்தில் எடுக்கிறார். பிரத்யாருடைய தோஷத்தை மட்டுமே பார்க்கிறவன். பட் அவாகிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி, அந்த பாசிட்டிவான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டா விஸ்வாவசு என்பதான ஒருத்தன். இந்த 2 கேரக்டர்
அவளுடையதான ஒரு டிராவல் அரவுண்ட் த வேர்ல்டு இன் 60 days அப்படின்ற மாதிரி அவளுடைய டிராவல் ஆகுது. இப்போல்லாம் வீலாக் போடுறோம் இல்லையோ, அது டிராவலாக். அந்த காலத்திலே டிராவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாரு? வெங்கடாதுரைன். விஸ்வகுண ஆதர்ஷ சம்புன்னு ஒவ்வொரு ஊரையும் கேரக்டரைசேஷன் பண்றார். ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய குணதோஷங்களை அதை அலசி ஆராய்ஞ்சு அந்த சுவாமி எடுத்து காண்பிக்கிறார். அதுல ஒரு பாசிட்டிவிட்டி. ஏன்னா வாசுதேவாச்சார் ஆரம்பிச்சே போன வருஷம் பயங்கரமா இருந்தது, நமக்கு பேரே குரோதி வருஷம் அப்படின்னாலே அது ஒரு மாதிரி ஒரு மூட் அவுட்ல இருந்தோம். நாம இப்போ நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்து சரணாகதியில நமக்கு வரக்கூடிய சந்தேகம், சரணாகதியா சரவண பவனா, இன்னும் நிறைய பேருக்கு அது பிரச்சனை இருக்கு. அவளுக்கு ப்ரையாரிட்டி வேற விதத்துல போயிடுறது. அந்த மாதிரி இருக்கிறவாளை அரவணைச்சுன்னு போய் ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணி இந்த வருஷம் விஸ்வாவசு வருஷம் நம் எல்லோருக்கும் சம்பிரதாயத்துல ஒரு பிரவருத்தியை ஏற்படுத்தக்கூடியதாய் அமைந்திருக்கிறது என்பதனால்தான் இந்த ஞான பஞ்சாயத்தனத்துல இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அரேஞ்ச்மெண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. எத்தனையோ அனைத்துலகம் தெரிந்தோடி வித்தகனே ராமாவோன்னு வருஷம் கேலண்டர் ரிலீஸ் பண்றதை விட கேலண்டர் எங்க ரிலீஸ் பண்றதுன்னு பெரிய விஷயம். கேலண்டர் சப்ஜெக்டுக்கு சாமம் பாரசாதி சுவாமிக்கு பிரச்சனை கிடையாது. வாசுதேவாச்சார சுவாமியோ இல்ல கருணாச்சார சுவாமியோ பார்த்துட்டுருவா. எந்த இடத்துல எந்த லொகேஷன்ல போய் கேலண்டர் ரிலீஸ் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. எங்க ரிலீஸ் பண்றதுன்னு கேள்விதான் பிரச்சனை அவருக்கு. இனிமே அந்த பிரச்சனையும் சால்வ்டு, அந்த பிரச்சனையும் சால்வ்டு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் சுவாமியை நான் வந்து ஏர்போர்ட்ல சந்திச்சேன். அப்ப கூட நாங்க 2 பேரும் திரும்பி இங்க வர போறோம்னு தெரியாது. நான் இங்க வரத்துக்கு எவ்வளவு அவாய்ட் பண்ணணுமோ அவ்வளவு அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த டிராபிக் டெரிஃபிக், எனக்கு அது ரொம்ப கஷ்டம். ஆனா சுவாமிலாம் அங்க சேலையூர்ல இருந்து அங்க இருந்து இங்க 7:30 அப்படின்னு சொன்னா, இதை விட இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு, இந்த ஆச்சாரங்களை சேவிக்கிறதுக்கு, இந்த கோஷ்டியை சேவிக்கிறதுக்கு வேற ஒரு சந்தர்ப்பம் வாய்க்காது அப்படின்றதுக்கோசரம் அடியன் ஓடி வந்தேன். ஒரு சின்ன விஷயம், எங்க சுவாமிக்கு 80வது திருநக்ஷத்திரம். அப்ப சேவா சுவாமி உபன்யாசத்துக்கு எழுந்தளினார். சேவா சுவாமி உபன்யாசத்துக்கு எழுந்தார். அவன் 2 பேரும் அத்தானம்மாஞ்சி, அவன் 2 பேரும் அத்தானம்மாஞ்சி ஒரு உறவு. அதுல எங்க சுவாமி ஒரு வார்த்தையை மாத்தி சொன்னார். உடனே சேவா சுவாமி இன்டர்பிரட் பண்ணார். ஏன் இப்படி சொல்லி சொன்னார்? நான் அம்மாஞ்சி அதனால சொல்லிட்டேன். எங்க சுவாமி நான் அம்மாஞ்சி அப்படின்னு இதெல்லாம் ஆச்சு. முடிஞ்ச உடனே அப்ப எங்க சுவாமி நிருசிம்மப்பிரியால நற்போது போக்குன்னு சாந்தர் வம்பர் அப்படின்னு ஒரு கேரக்டரை வச்சுண்டு ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியான சில விஷயங்களை சுவாமி சாதிச்சார். சாந்தர் வம்பர் அப்படின்னு ஒரு கேரக்டர். ஒருத்தர் சாந்தர் ரொம்ப அழகா சொல்லுவார், இன்னொருத்தர் வம்பே கேட்பார். அவருக்கு வம்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் கேட்டிருந்து. அப்ப சேவா சுவாமி எங்க சுவாமிகிட்ட கேட்டார், அம்மா இந்த சாந்தர் வம்பர் அது என்ன விஸ்வாவசு கிருஷானு வச்சுருந்தா எழுதுறதானா அப்படின்னாரு. சரி வேற யாரா வச்சுருந்தா ஒத்துப்பீரான்னு கேட்டார் எங்க சுவாமி. யாரு அப்படின்னாரு. இதோ இருக்கானே வந்தான் அடியனை காமிச்சு, இவன் தான் வம்பர், அவன் என்ன நோண்டுற கேள்வியை வச்சுட்டு தான் நான் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப சேவா சுவாமி சிரிச்சுட்டு, அவன் வம்பர்னு ஒத்துக்கிறேன், இங்க சாந்தர்னு ஒத்துக்கிடுவான்னு கேட்டார். அதே மகான்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ நம்ம பெரிய பரத்தத்தோடு இருக்கா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் எவ்வளவு ஜோவியலா அழகா அந்த கான்செப்டை பேசுறான்றதுக்காக சொல்றேன். இன்னொரு விஷயம் கருணாராச்சார சுவாமி சாச்சார், அவர் நல்லூர், எங்க திருத்தகப்பனார் வில்லூர் அப்படி சாச்சார். அடியனுக்கு ஞாபகம் வந்து 2 பேரும் பரமபரிச்சது அடுத்தடுத்த தினத்துல வரும் இல்லையா. அப்ப அடியன் ஹைதராபாத்ல உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். ராமானுஜ ஜெயந்தி உபன்யாசம். முக்கூர் லட்சுமி சுமாச்சார சுவாமி, ஸ்ரீநிதி சுவாமி, சேவா சுவாமி வரிசையா 3 நாள் அடுத்து அடுத்து அடுத்து. அது ஏன்னா நான் ரொம்ப நொந்து போனேன் அந்த சமயத்தில். அடியன் முதல்ல ஒரு ராமானுஜ வைபவம் உபன்யாசம் பண்ண வந்திருக்கிற ஒரு இடத்துல அடுத்தடுத்து 3 நாளும் 3 மகனீயர்களுடைய வியோகம் ஏற்பட்டது அப்படின்னு கேட்டு எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு அந்த இன்சிடென்ட் மனசுல இன்னும் பட்டிருக்கு. அதனால இவ்வளோ பெரிய பாகவதோத்தமாள், அதுவும் தாமோதர பெருமாள் இங்க சன்னதி எவ்வளோ பெரிய விசேஷம். அது பிராச்சீனமான பெருமாள், ரொம்ப அத்தியந்தம் பிராச்சீனமான பெருமாள். நல்ல திவ்யதேசத்தை போல மயிலாப்பூர் மாதவன் கேசவன் மாதிரி இந்த பெருமாளுக்கு ஒரு பிரசித்தி உண்டு. வில்லிவாக்கத்துல தாமோதர பெருமாள் சன்னதி அப்படின்னு. அந்த சன்னதி தெருவில் ஒரு நல்ல மிகச்சிறந்த ஞான மண்டபமா எழுந்தல் இருக்கக்கூடிய சன்னிவேஷம். விசிஷ்டாயாக விசிஷ்டேன சங்கமஹா குணவான் பவேத்துன்னு நலதமயந்தி கல்யாணத்துல சொல்றார் வியாசரை. 2-3 விஷயங்கள் ஆஸ்பீஷியஸ் ஐட்டம்ஸ் ஒன்னா சேர்ந்ததுன்னா அது எவ்வளவு நன்னா இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இங்க எல்லாமே சேர்ந்திருக்கு. ஒரிஜினலா அவுட்ஸ்டாண்டிங் ஆதரவான ஒரு ஆடியன்ஸ், அதுதான் ரொம்ப விசேஷம்.
இது தானா சேர்ந்த கூட்டம், அது வேற ஒண்ணு இருக்குதுல்ல. இல்லைன்னா பார்சாரி சுவாமி ரிமைண்ட் பண்ணி வரியாறு கேட்டு எங்க வந்துட்டு இருக்கேன்னு கேட்டு இதெல்லாம் பண்ணணும். அப்படி இல்லை, எல்லாருமே பிரீத்தியோட சம்பிரதாயத்தை காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு சன்னிவேஷம். தேசிக தரிசினி, ஒரு ஆச்சாரியனுடைய பந்த, ஆச்சாரியனுடைய வழியை நமக்கு காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு சன்னிவேஷமாக இந்த சன்னிவேஷம். இதை இங்க ஸ்தோத்திரம் பண்ணணுன்றதுக்கோசரம் சொல்ற வர விஷயம் இல்லை. எல்லாருமே உணர்வு பூர்வகமாக பேசுற விஷயமே தவிர்த்து தன்னுடைய நாலேஜ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும், இதை ஸ்தோத்திரம் பண்ணியே தீரணும்ன்றதான ஒரு நெசசிட்டிலையோ பேசுற பேச்சல்ல. எல்லாமே மகான்கள் அத்தனை பேர சம்பிரதாயத்திற்கு ஆழ்ந்து கைங்கரியத்தை செய்யக்கூடியவர். ஒவ்வொருத்தருடையதான கைங்கரியம் ஒவ்வொரு வகை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி அப்படின்றது இருக்கு. அந்த மாதிரி இங்க எத்தனை பேருக்கு ஸ்தோத்திர பாடங்களை சொல்லி வச்சு, திவ்ய பிரதங்களை சொல்லி வச்சு, காலக்ஷேபங்களை சொல்லி வச்சு, நிறைய புஸ்தகங்களை பிரகாசப்படுத்தி, நான் இந்த சுவாமி புஸ்தகம் கொடுக்கச்சே எனக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்குன்னு தான் கேட்டேன். அப்படி இன்னைக்கு அவ்வளவு தூரம் இந்த அளவுக்கு அதை கொண்டு வந்துட்டு இருக்கா. 2-3 திருமாளிகையில இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸ்ரீநிதி சுவாமியுடைய திருமாளிகையில சுவாமி இருந்து சம்பிரதாய பிரகாசம் பண்ணிட்டு இருக்கார். அதே மாதிரி உத்தமூர் சுவாமி திருமாளிகையில உத்தமூர் சுவாமியுடைய திருக்குமார பேர் இருந்து சம்பிரதாய பிரகாசம் நடந்துட்டு இருக்கார். அதே மாதிரி சேவா சுவாமியுடைய திருமாளிகை இதெல்லாம் இந்த இடத்துல இருந்து அவருடைய குமாரர்கள் ராமலட்சுமணர்களாக இருந்து அந்த வழியை காமிச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் மெட்ராஸ்ல இருக்கிற நமக்கு ஒரு பெரிய ப்ரைடு. இதெல்லாம் மெட்ராஸ்ல இருக்கிற நமக்கு இந்த ஏரியாவில் நான் சொல்றேன், இது நமக்கு ஒரு பெரிய விசேஷம். அந்த பக்கம் தேசிக வித்யா பவனம்னு சொன்னோம்னா இந்த பக்கம் மணிமண்டபம் அப்படின்றது நம்ம சென்னையினுடையதான 2 பார்டர் மாதிரி நமக்கு இது கொடுத்துருக்காரு பெருமாள். அதை நாம மேல மேல உபயோகப்படுத்திக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வயசையும் நாம யூஸ் பண்ணிட்டு மேற்கொண்டு நிறைய சம்பிரதாய அபிவிருத்திகளை பண்ணணும். சாமம் பார்சாரி சுவாமி அவருடைய குடும்பஸ்தர்கள் அவருடைய ஃபுல் சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய குமாரர்கள், அவருடைய தேவிகள், குமாரத்திகள் எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளீட்டா அதை ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜா ஒரு விஷன் மாதிரி எடுத்துட்டு ஒரு விஷன் அதை காண்பிக்கிறாவா. அவளுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணணும். சுவாமி தேசிகன் அனுகிரகம் கிடைக்கணும்ன்றதாக அடியனும் பிரார்த்திச்சுக்கிறேன். அடியன் இதிஷம்.